தலைப்பு செய்திகள். தமிழக முதல்வர் விஜயிடம் இலங்கை அரசின் முக்கிய கோரிக்கை. மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. குருக்கள் மடம் மனித புதைகுழி ஸ்கேனிங் முறையை பயன்படுத்த அனுமதி. ஆசிரியர் இடமாற்றத்தில் வடக்கில் மெகா ஊழல், ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஆசிரியர்கள். விரிவான செய்திகள். இலங்கையின் வடக்கு கடற்பரப்பு பிரச்சினையை தீர்க்க தமிழக கடற்தொழிலாளர்களின் அடிமட்ட இழுவலை முறையை நிறுத்தக் கோரி தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயிடம் இலங்கை கடற்தொழில் அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. கிளிநொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே இலங்கை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த 2017 ஆண்டு முதல் இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள இந்த அழிவுகரமான கடற்தொழில் முறை வடக்கு தமிழ் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளங்களையும் கடுமையாக பாதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கடல் வள பிரச்சினையை மோதல் வழியாக அல்லாது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிகளில் தீர்க்க விருப்பம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜயிடம் இலங்கை அரசின் முக்கிய கோரிக்கையாக தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை நேரில் சந்திக்க தமிழ்நாட்டிற்கு வர தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பாக்கு நீரிணை பகுதியில் நீண்ட காலமாக நீடித்து வரும் இந்த கடற்தொழில் மோதல் வடக்கு இலங்கை தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் முக்கிய பிரச்சனையாக கருதப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ஆண்டின் எந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். அரசாங்கம் அதில் எவ்வித தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அதனை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். குருக்கள் மடம் மனித புதைக்குழி என அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசத்தில் ஸ்கேனிங் முறையை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 1990 ஆண்டில் புனித ஆட்சி யாத்திரை முடிந்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணை வியாழக்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் திறந்த மன்றிலே அழைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அதன்போது சமூகம் அளித்திருந்தனர். அதன்போது குறித்த பிரதேசத்திற்குள் களவிஜயம் மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டு வியாழக்கிழமை பிற்பகல் அப்பகுதிக்கு பல்வேறு தரப்பினர் விஜயம் செய்திருந்தனர். இந்நிலையில் சடதியாக மழை குறுக்கிட்டதன் நிமித்தம் கள ஆய்வினை முன்கொண்டு செல்வதில் சில தடங்கல்கள் ஏற்பட்டன. இதனால் மீண்டும் குறித்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை திறந்த மன்றிலே அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது மனித புதைக்குழி பகுதியில் ஸ்கேனிங் முறையை பயன்படுத்த மன்று அனுமதி வழங்கி கட்டளையிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் ஸ்கேனிங் பொறிமுறைகளை வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தனர். குறித்த இந்த வழக்கானது மீண்டும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படவிருக்கின்றது என குறித்த வழக்கின் பிரதியட்சக முறைப்பாட்டாளர் ரவுஃப் அப்துல் மஜீத் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் இடமாற்ற சபையின் விதிகளை மீறி அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முறையற்ற ஆசிரியர் இடமாற்றங்களை கண்டித்து ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக நேற்று கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த சங்கத்தின் செயலாளர் தீபன் திலீசன், வடக்கு மாகாண கல்வியை திட்டமிட்டு அளிக்கும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசும் ஊழல் கல்வி அதிகாரிகளும் கைகோர்த்துள்ளனர் என்று சாடியுள்ளார். போராட்டத்தில் முன்வைக்க முக்கிய குற்றச்சாட்டுகளாக செல்வாக்கு மிக்க ஆசிரியர்களை யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக தங்க வைத்துவிட்டு கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களை மீண்டும் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி பழி வாங்குகின்றனர். இந்த முறைகேடுகள் குறித்து ஆளுநருக்கு எழுத்து மூலம் அறிவித்தும் அவர் அரசின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்துவதற்காக அந்த ஊழலுக்கு துணை போகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் ஆங்கில மொழி மூலமான கற்பிக்கும் ஆசிரியரை அந்த பாடமே இல்லாத ஒரு வலை
வலயத்திற்கு இடமாற்றியுள்ளனர். இது திட்டமிட்ட கல்வி சீரழிவாகும். சேவையின் தேவை கருதி இடமாற்றம் என்ற போர்வையில் மேற்கொள்ளப்படும் இந்த அநீதிக்கு எதிராக உரிய தீர்வு கிடைக்கும் வரை தமது போராட்டங்கள் ஓயாது என ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் இந்த இடமாற்றத்தின் பின்னணியில் உள்ள மர்மத்தை உறுதிப்படுத்துகின்றது என்றும் போராட்டக்காரர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். ஓமன் கடற்கரைக்கு அப்பால் இந்திய கொடியேந்திய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை அன்று கண்டனம் தெரிவித்துள்ளது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியுள்ளது. இதற்கிடையில் கடல்சார் பாதுகாப்பு கண்காணிப்பு முகமைகளும் இந்தியாவும் இந்த சரக்கு கப்பல் மூழ்கிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை அதிகாலை நடந்த இந்த தாக்குதல் குறித்து மேலதிக தகவல்களை இந்திய அரசு வழங்கவில்லை. இந்திய வெளியுறவு அமைச்சகம் கப்பலின் பெயரை வெளியிடவில்லை மற்றும் கப்பல் மீதான தாக்குதலுக்கு யார் பொறுப்பு என்பதையும் தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் இந்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகம் அந்த கப்பலின் பெயர் ஹாஜி அலி என்று கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். டில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கலந்து கொண்டுள்ளார். அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சீன பயணத்தில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த ஈரானிய அமைச்சர் அராக்சி கூறியதாவது: ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் அது முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்பதை நாங்களும் விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரை ஹார்முஸ் நீரிணை திறந்தே உள்ளது. எங்களுடன் போரிடும் நாடுகளின் கப்பல்களை தவிர மற்ற அனைத்து நாடுகளின் கப்பல்களும் அதன் வழியாக செல்லலாம். அவ்வழியாக பயணிக்க வேண்டிய கப்பல்கள் எங்கள் இராணுவத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். ஏனெனில் அந்த பாதையில் பொருத்தப்பட்டுள்ள கன்னிவெடிகள் உள்ளிட்ட தடைகளை கடந்து செல்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு வழி காட்டுவோம். இதுபோல் ஏராளமான இந்திய கப்பல்களுக்கு நாங்கள் வழிகாட்டியிருக்கின்றோம் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான ஈரானின் போர் தொடங்கியது முதல் ஈரானிய உயர் அதிகாரி ஒருவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்ஷி 3 நாள் அரசுமுறை பயணமாக கடந்த புதன்கிழமையன்று இந்தியா வந்தமை குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று முதல்வர் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்காசிய போரின் தாக்கத்தின் எதிரொலியாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் சவால், உலகளாவிய கச்சா எண்ணெய் கடும் விலையேற்றம் மற்றும் பிற காரணிகளால் நாடெங்கிலும் பல மாதங்களுக்கு பின் பெட்ரோல், டீசல் விலை நேற்று அதிகாலை முதல் ஏற்றப்பட்டன. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை ₹2.83 உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹103.67, டீசல் விலை லிட்டருக்கு ₹2.86 உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் டீசல் ₹95.25 விற்பனையாகின்றது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். வரலாற்றில் இன்று 1932 பம்பாயில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இடம்பெற்ற கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். 1985 தம்புலுவில் படுகொலைகள். இலங்கையின் தம்புலுவில் கிராமத்தில் 63 தமிழ் இளைஞர்கள் படையினரால் கொல்லப்பட்டனர். 1991 ஐக்கிய ராச்சியத்தின் 2ஆம் எலிசபெத் மகாராணி அமெரிக்க சட்டமன்றத்தில் உரையாற்றிய முதலாவது பிரித்தானிய ஆட்சியாளர் என்ற பெருமையை பெற்றார். 1992 எண்டவர் விண்ணோட்டம் தனது முதலாவது பயணத்தை முடித்து பூமிக்கு திரும்பியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.